ஹாய் ஹலோ. ஆமாங்க, ஹாய் ஹலோ. நாம் இப்போ பார்க்க போகிற வண்டி ஹோண்டா யூனிகார்ன் நியூ மாடல் வண்டி. இது ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது. எதுக்காக ஆஃப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது நியூ வண்டி. இது ஊருக்குள்ளே 300 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போது எமர்ஜென்சி ஒர்க்குக்காக சென்னைக்கு வந்திருக்கு. சென்னை வந்து ஒரு 300 கிலோமீட்ரு எங்கள் ஊர்லேருந்து. அப்போ மொத்தம் 600 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் நான் இந்த வண்டியை திரும்ப சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். 300 கிலோமீட்டர் நைட்டில் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். பட் ஆனாக்கா ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது. நான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன், என்னால் முடியல. ஓட்டிட்டு வந்தவரும் சொன்னார், இது வந்து அடிக்கடி ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, பட்டுன்னு டிராஃபிக்லேயே நிற்கிது, நடு ரோட்டில் நின்றுடுது, நீங்கள் நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்த நண்பர் சொன்னார். நான் இந்த வண்டியை நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். 5 மணி நேரம் 6 மணி நேரம். 10 மணிக்கு கிளம்புனாக்கா விடிய காலம் 6 மணிக்கு தான் நான் போய் சேர முடியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், 600 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. வேறு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு நான் சுற்றி வண்டியை பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இதில் இன்னொரு ப்ராப்ளமும் ஒன்று இருந்துச்சு. என்னென்னாக்கா ஆயில் லீக்கேஜ், இன்ஜின் ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது. சரின்ட்டு இது எங்கள் சித்தப்பா பையன் வண்டி. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டிங்களா அப்படின்ட்டு. அவங்களும் இல்லை அப்படின்னாங்க. அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா 1000 கிலோமீட்டரில் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வரும். இது 600 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதனால் ஃபஸ்ட் சர்வீஸு விடலை. சரி, ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது நம்ம வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. சரி, வண்டி ஆஃப் ஆகுது, அதை சரி பண்ணோம் அப்படின்ட்டு இந்த போல்ட்டு நட்டை கட்டணும்னு பார்த்தேன். என் வண்டியாக இருந்ததுனாக்கா நான் ஃபஸ்ட் சர்வீஸே விட மாட்டேன், நானே சர்வீஸ் பண்ணிவிடுவேன். பட் ஆனாக்கா இது என் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா சர்வீஸ் பண்ண முடியல என்னால். நான் அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்ததில் பெட்ரோல் டேங்கு ப்ளஸ் பெட்ரோல் டேங்கு ஃபில்ட்ரு இதுக்குள்ளே ஏர் ஃப்ளோயிங் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால் நான் அந்த பெட்ரோல் டேங்கு ஃபில்ட்ரை வந்து நான் ரிமூவ் பண்ண பார்த்தேன், என்னால் முடியல. ஏன்னா அதில் ஒரு போல்ட்டு, இந்த கவரெல்லாம் கழட்டி விட்டு தான் அந்த ஃபில்ட்ரு கவரை கழட்டணும். அதில் ஒரு போல்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ராங் த்ரெட் ஏறி இருக்குது. அதை என்னால் அடித்து தான் கழட்டணும். ஸோ நான் அதை செய்ய விரும்பலை. ஏன்னாக்கா திஸ் இஸ் மை நாட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வருமே அப்படின்ட்டு, தப்பாக போயிடுமே அப்படின்ட்டு நான் பண்ணலை. பட் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். 1. 2வது விஷயம், ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கே அப்படின்ட்டு கேப்பை கழட்டி ஆயில் டாப்அப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 2 விஷயம் பண்ணியிருக்கேன். ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ண பார்க்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கழட்ட பார்த்துருக்கேன். 1. 2வது ஆயில் டாப்அப் பண்ணியிருக்கேன். 2. 3வது டேங்க்கு மூடிய, பெட்ரோல் டேங்க்கு மூடிய ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணேன். அவ்வளோதாங்க செஞ்சேன். இந்த 3 விஷயம் தான் செஞ்சேன். வண்டிக்கு ரன்னிங்கில் ஆஃபே ஆகலை. விடிய ஓட்டியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன்.